டிவியின் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். செஞ்சி சாலையில் கிரேன் கவிழ்ந்து விபத்து, ஆபரேட்டர் படுகாயம். இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து, வாலிபர் பரிதாபமாக உயிரிழப்பு. புதுவையில் நடைபெற்ற RSS பேரணி, சீருடை அணிந்து பங்கேற்ற தொண்டர்கள். குரூப் பி பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும், கவர்னரிடம் திமுகவினர் மனு. இனி விரிவான செய்திகள். செஞ்சி சாலையில் வாய்க்கால் தூர்வாரும் பணியின் போது கிரேன் கவிழ்ந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஆபரேட்டர் படுகாயமடைந்தார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 27.5 கோடி ரூபாய் செலவில் பெரிய வாய்க்கால் தூர்வாரும் பணி கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த பணியின் போது பெரிய வாய்க்காலில் உள்ள 13 இடங்கள் புனரமைத்து கால்வாயின் ஓரங்கள் நடைபாதையாக மாற்ற உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். தற்போது புசி வீதி பழைய சட்டக்கல்லூரி அருகே பெரிய வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறதா. இந்நிலையில் வாய்க்காலை தூர்வார இன்று காலை சிறிய தூர்வாரும் இயந்திரத்தை கிரேன் மூலம் வாய்க்காலில் இறக்கி பின்னர் பணிகள் நடைபெற்றது. அப்போது சாலையோர ஸ்லாப் மீது கிரேன் வாகனம் நின்றிருந்த நிலையில் திடீரென்று ஸ்லாப் உடைந்து கிரேன் சாய்ந்து சாலையில் கவிழ்ந்தது. இதில் வாய்க்காலை தூர்வார இறக்கப்பட்டு இருந்த சிறிய இயந்திரமும் தலைக்குப்புற வாய்க்காலில் கவிழ்ந்தது. இதில் கிரேன் ஆபரேட்டர் படுகாயமடைந்தார். இது குறித்து பொதுமக்கள் உடனே தீயணைப்பு துறைக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் படுகாயமடைந்த கிரேன் ஆபரேட்டரை மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் வாய்க்கால் ஓரத்தில் சாலையில் கவிழ்ந்த கிரேன் மற்றும் தூர்வாரும் இயந்திரத்தை மீட்டு வெளியில் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். இதன் எதிரொலியாக அந்த வழியே சென்ற பொதுமக்கள் வாகனத்தை நிறுத்தி போட்டோ வீடியோ எடுத்து சென்றனர். அப்பகுதியில் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர். காரைக்கால் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் வாலிபர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியை சேர்ந்தவர் பாலசுப்ரமணியம். இவர் காரைக்கால் துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் பணி முடிந்து தனது இருசக்கர வாகனத்தில் திருப்பட்டினம் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது நாகப்பட்டினத்தில் இருந்து அதிவேகத்தில் வந்த கார் தனது கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் நாகப்பட்டினத்தில் இருந்து அதிவேகமாக வந்த கார் தனது கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் பாலசுப்ரமணியம் தூக்கி எறியப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காரில் வந்த 6 பேர் பலத்த காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து காரைக்கால் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் நடைபெற்ற RSS பேரணியில் பாஜக அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சீருடையுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் சார்பில் RSS சீருடை அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியில் இருந்து தொடங்கிய RSS பேரணி காந்தி வீதி, நேரு வீதி வழியாக கடற்கரை சாலையில் நிறைவடைந்தது. அங்கு முப்பெரும் விழாவின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்பேரணியில் புதுச்சேரி பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி, அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, கட்சி நிர்வாகிகள் மற்றும் RSS தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் சீருடையை அணிந்து பங்கேற்றனர். RSS பேரணி நடைபெறுவதையொட்டி பேரணி செல்லும் வழி முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். குரூப் பி பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க கோரி திமுக சார்பில் கவர்னரிடம் மனு அளிக்கப்பட்டது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் ஆகியோர் கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் இருந்தும் முறையாக பணியாளர் தேர்வு வாரியம் இல்லாததால் குரூப் பி மற்றும் சி பணியிடங்களுக்கு காலத்தோடு பணியாட்களை தேர்வு செய்ய முடியாத அவலம் தொடர்வதாகவும், குரூப் பி பணியிடங்களுக்கான பொதுப்பணித்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீஸ் கல்வித்துறையின் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர், நிர்வாகத்துறையின் உதவியாளர் போன்ற பதவிகளுக்கு இந்த ஆண்டு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த அறிவிப்பு 10 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக வந்துள்ளதால் காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்களது வயது வரம்பை எட்டும் முன்பாக அந்த போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றிருக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக உதவியாளர் பதவி இந்த ஆண்டு முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட அறிவிக்கப்பட்டதாகவும், இதற்கு நூற்றுக்கணக்கான பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தால்
விண்ணப்பித்து போட்டித் தேர்வில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளதாகவும், எனவே புதுச்சேரி மாநிலத்தில் குரூப் பி பணியிடங்களுக்கு வயது தளர்வு அளிக்க கோரியும் அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். களித்தீர்த்தால் குப்பத்தில் வாய்க்காலில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்குப்புற தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்காக 41,60,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றதா. திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடியில் புதிய பெட்ரோல் பங்கை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கம் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் புதிய பெட்ரோல் பங்க் விற்பனையின் தொடக்க விழா நடைபெற்றதா. இதன் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, அருண், சுப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டையில் டிஎஸ் கிராண்ட் ஹோட்டல் திறப்பு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் ஹோட்டல் டிஎன் கிராண்ட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் திறப்பு விழா நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியின் திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், உணவகத்தின் உரிமையாளர்கள், மேலாளர்கள், ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்திய கைப்பந்து கூட்டமைப்பில் இணைக்கப்பட்ட பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கம் ஒதியம்பட்டு காந்தி விளையாட்டு மன்றத்துடன் இணைந்து ஜூனியர் பிரிவுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து லீக் போட்டியை ஒதியம்பட்டு காந்தி கைப்பந்து விளையாட்டு திடலில் நடத்தின. ஆண்கள் 30 அணிகளும் பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் பங்கேற்று விளையாடியதா. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் அணியில் முதல் இடத்தை முத்தியால்பேட்டை ஜாலி பிரதர்ஸ் கிளப் அணியும், 2ஆம் இடத்தை உதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் பெற்றதா. 3வது இடத்தை வீனஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றின. இதேபோல பெண்கள் அணியின் முதல் இடத்தை புதுச்சேரி வாசுதேவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 2வது இடத்தை சூரியமூர்த்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை ஒதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றினர். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். முன்னதாக இப்போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் வீரர்களை அறிமுகம் செய்து வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். ஜோஸ் ஆலுகாஸ் சார்பில் அரசு பள்ளிக்கு கணினி வழங்கப்பட்டது. ஜோஸ் ஆலுகாஸில் 60வது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வாடிக்கையாளர்களுக்கு 6 கோடி மதிப்பிலான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறதா. அதே நேரத்தில் CSR மூலமாக அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றதா. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணிமேகலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 300 மாணவியரின் படிப்பிற்காக CSR மூலமாக அந்த பள்ளிக்கு 4 கம்ப்யூட்டர்கள் மற்றும் பிரிண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. ஜோஸ் ஆலுகாஸ் மேலாளர் நிஜோ, கணக்கு மேலாளர் சஜிஸ் ஆகியோர் இணைந்து அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பூலோகநாதனிடம் இவற்றை வழங்கினர். இந்த CSR விழாவில் பள்ளியின் மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஜோஸ் ஆலுகாஸ் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பில் மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. புதுவையில் சிறந்த கல்லூரிக்கான 10 முறை விருது வாங்கிய கல்லூரி எய்ம்ஸ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இந்த கல்லூரியில் இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு துபாய், கனடா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வேலை கிடைத்துள்ளதா. இதற்காக வெளிநாடு செல்ல உள்ள மாணவர்களுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. கல்லூரி முதல்வர் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய உள்ள மாணவர்களுக்கு பணி ஆணையினை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்.
இந்த கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் பலர் வெளிநாடுகளில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதா. இந்த விழாவில் கல்லூரி முதல்வர், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர். பாண்லே நிறுவனத்தின் தொழிலாளர் பெயர் பலகையினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் பாண்லே நிறுவன வளாகத்தில் தொழிலாளர் முன்னேற்ற பேரவையின் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றதா. மாநில கழக அவைத்தலைவர் SP சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கழக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, பொருளாளர் செந்தில்குமார், மாநில அணி அமைப்பாளர் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாண்லே தொழிலாளர் முன்னேற்ற சங்க பெயர் பலகையை திறந்து வைத்து கழக கொடியேற்றி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமையிலான நிர்வாகிகள் செய்திருந்தனர். சோலை நகரில் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகர் வீதி, தனலட்சுமி கார்டன் பகுதி உட்புற சாலைகளுக்கு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 13 லட்சம் ரூபாய் செலவில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன், நகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவைக்கு வந்த கர்நாடக துணை முதலமைச்சருக்கு காங்கிரஸ் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆன்மீக சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டுள்ள கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியில் உள்ள திருவக்கரை ஆலயத்தில் தரிசனம் செய்வதற்காக புதுச்சேரியில் தனி விமானம் மூலம் வந்திருந்தார். அவரை வரவேற்க லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7100 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,800 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். செஞ்சி சாலையில் கிரேன் கவிழ்ந்து விபத்து, ஆபரேட்டர் படுகாயம். இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து, வாலிபர் பரிதாபமாக உயிரிழப்பு. புதுவையில் நடைபெற்ற RSS பேரணி, சீருடை அணிந்து பங்கேற்ற தொண்டர்கள். குரூப் B பணிகளுக்கு வயது தளர்வு அளிக்க வேண்டும், கவர்னரிடம் திமுகவினர் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.